அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய எதிரே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அறிமுகம் தேவையில்லை. பட் ஆன்லைன்ல இருக்கிறவங்களே என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து பூங்கோதை. நான் வந்து 11 இயர்ஸா மேக்ஸ் டீச்சரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்முடைய சேவாலியா ஸ்கூல்ல. ஸோ படித்ததில் பிடித்தது என்ற புத்தக ரிவ்யூக்காக பாமரனின் பகவத்கீதை இது ஒவ்வொரு வாரமும் வந்து புக் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் வந்து நம்மளுடைய முரளிதரன் சார் அவர்கள் தான். இந்த புக்கோட அறிமுகம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த புக்கு யாரெல்லாம் படிக்கணும்ட்டு ஜானகிராம் சார் ஒரு லிஸ்ட் போட்டாரு. ஸோ அதுல வந்து என்னுடைய பேர் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன் ஷாக்குன்னா, சின்ன வயசுல இருந்தே பகவத்கீதை எங்க வீட்டுல இருக்கும். அப்பா வந்து பூஜை ரூம்ல வச்சிருப்பாரு. அதை சின்ன வயசுல இருந்தே ஒரு முருகம் நம்ம எடுத்து புரட்டி கூட பார்க்கல. கடவுள் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புக் ரிவ்யூ பண்றதுக்கு இவ்வளவு சோதிக்கிறாரேன்னு ஒரு மனக்கலக்கம். ஏன்னா பகவத்கீதை அப்படின்னா என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சது என்னன்னா, மகாபாரத போர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்பட்ட போர்ல கௌரவர்கள் எதிரே அர்ஜுனுக்கு எதிரே இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் கூட பிறக்காத சகோதரர்கள், என்னுடைய பிதா மகன் இருக்கிறாங்க, என்னுடைய குரு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்த்து நான் எப்படி போரிடுவேன் அப்படின்னு ரொம்ப மனக்கலக்கத்தோடு அர்ஜுன் இருக்கும்போது அவருக்கு கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தரும் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்ட்டு அவருக்கு போதிக்கிற அறிவுரை தான் போதனை தான் வந்து பகவத்கீதை அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இந்த புக்கு நான் செவ்வாய்க்கிழமை கையில வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 தலைப்பு தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த 4 தலைப்பு படிச்ச உடனேயுமே எனக்கு தோன்றுச்சு, இந்த புக்கோட பேர் வந்து பாமரனின் பகவத்கீதைன்னு வச்சது கரெக்டா எனக்கு ஆப்டா இருந்தது. ஸோ சாதாரண நடையில இருந்தது. என்னாலையும் புரிஞ்சு ஒரு 4 டாபிக் வந்து ரிவ்யூ பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜிவி டீமுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற அத்தியாயம் வந்து அத்தியாயம் 14 மற்றும் 15. தலைப்பு வந்து குணத்ரய விபாக யோகம். ஸோ போன வாரத்தினுடைய கண்டினியூ தான் இது. அதுல ஸ்லோகம் 9ல இருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த குணத்ரய விபாக யோகத்துல வந்து 2 தலைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புருஷோத்தம யோகம் அப்படின்ற அத்தியாயத்துல ஸ்லோகம் 1ல இருந்து 15 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்துல இருந்து நான் பேச போறேன். இதுலயும் வந்து 2 தலைப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து குணத்ரய விபாக யோகம் அப்படின்னா என்னன்னா, குணங்களை வந்து முக்குணங்களா இருக்கு. அந்த குணங்கள் வந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். போன வாரத்தினுடைய ரீகேப் தான் இது. ஸோ குணத்ரயம்னா குணங்கள், 3 3. ஸோ குணங்களை பற்றி குணங்களுடைய தன்மைகள் 3 இங்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 குணங்களை என்னென்ன தன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்வகுணம் ரொம்ப எளிமையா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, ரொம்ப அன்பு, பக்தி, வாய்மை, அவங்க கிட்ட ரொம்ப கருணை இருக்கும், தவம் இருக்கும், சகிப்பு தன்மை இருக்கும், புலனடக்கம் இருக்கும், நேர்மறை ஆற்றல் இருக்கும். இதெல்லாம் வந்து சத்வகுணத்தினுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரஜோகுணம் அப்படின்ற குணத்தினுடைய தன்மைகள் என்னென்னு பார்க்கும்போது, எப்பவுமே பரபரப்பா இருப்பாங்க, அமைதி இல்லாம இருப்பாங்க, வீரம், ஆசை இருக்கும், முயற்சி இருக்கும், கொஞ்சம் திமிரு இருக்கும், போராட்டங்கள் அதிகமா இருக்கும், வேற்றுமை எண்ணங்கள் இருக்கும், தன் புகழின் மீது ஆசை இருக்கும். இதெல்லாம் வந்து ரஜோகுணத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லாஸ்டா சொல்றது என்னன்னா தமோகுணம். தமோகுணம் சோம்பல், தூக்கம், ஒரு மாதிரி மந்தமா இருக்குது, மயக்கம், சோகம், பொய் சொல்ற ஒரு சிச்சுவேஷன் மாறும், உறக்கம், அறியாமை, இது எல்லாமே வந்து தமோகுணத்தினுடைய ஒரு தன்மைகளா நம்ம சொல்றோம். சரி, இந்த 3 குணம் சொல்றேன் இல்லையா, அந்த 3 குணத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிராவல் பண்றோம்னு வச்சு, ஒரு பஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம்னு வச்சுங்களேன். அப்படி டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு புக்கு படிக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ புக்கு படிக்கும் பொழுது அப்படியே புக்கு படிச்சுட்டே நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு நேச்சர் இருக்கு, பார்க்கும்போது ரொம்ப அழகா ஒரு காடோட அடர்ந்த காடு இருக்கு. ஒரு நிலை என்ன சொல்லுது, ஒரு குணம் என்ன சொல்லுது, அப்பா இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த நேச்சர், இந்த நேச்சர்ல நம்ம ஒரு சேர் போட்டுட்டு இந்த புக்கு படிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அந்த எண்ணம் தோணுது. அதே எண்ணம் வந்து இதே போல அழகான ஒரு இயற்கை காட்சி நம்ம உருவாக்கலாம், நல்ல மரச்செடிகளை நம்ம வீட்டுக்கிட்டே உருவாக்கலான்ற ஒரு தன்மை உள்ளது வந்து நம்ம வந்து சத்துவ குணத்தினுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேச்சரை வந்து இந்த எவ்வளவு மரம் இருக்குது, இந்த மரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதனுடைய கட்டைகளை விற்றா எவ்வளவு இருக்கும், இந்த ஏரியாவே வந்து
ஒரு அழிச்சிட்டு ஒரு பெரிய ஃபேக்டரி உருவாக்குனா எப்படி இருக்கும்? இது மூலயமா நம்ம மணி ஓரியன்டான ஒரு சிந்தனைகளோடு நம்ம செயல்பட்டா அது வந்து ரஜோகுணத்தினுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். தமோ குணம் அப்படின்றது எப்படின்னா, எவ்வளவு அழகா இருக்கு, ஜம்முன்னு ஒரு கட்டில போட்டு அப்படியே ரிலாக்ஸா தூங்கினா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிட்டு தூங்கினா எப்படி இருக்கும்? அந்த மனப்பக்குவத்தோடு அந்த மனநிலையோடு இருந்தா அது வந்து தமோ குணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல வந்து சத்வகுணம் அப்படின்றது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்குறான். ஏன் இந்த 3 குணங்களும் இருக்கு. இந்த 3 குணங்களும் ஒவ்வொரு மனுஷன் கிட்ட இருக்கா? என்கிட்ட ஒரு சத்வகுணம் இருக்கு, உங்ககிட்ட வந்து ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கா அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம ஒருத்தர்கிட்ட தான் இந்த 3 குணங்களையும் மாறி மாறி இருக்கு. நம்ம நடந்துகிற விதம், நம்ம பார்க்குற மக்கள், நம்ம பேசுற விதம், பழகுற விதம், நம்ம கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசும்போது இது எல்லாமே வந்து கலந்து இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கிட்ட இருக்கிற இந்த 3 சுபாவங்கள் தான். தனித்தனியான கேரக்டர் உள்ள குணாதிசயங்கள் கிடையாது. ஒரு மனுஷனுக்கிட்ட இந்த 3 குணாதிசயங்களும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன். ஆனா இந்த 3 குணத்திலேயே வந்து ரொம்ப பெஸ்ட் எதுன்னு சொல்ல வராங்கன்னா சத்வ குணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த சத்வ குணத்தை ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சத்வகுணம் அப்படின்னா ஒரு சின்ன வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொறுப்பு இந்த வேலையை நீ முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சத்வகுணம் உள்ளவங்க எப்படி அது வந்து ஏத்துப்பாங்கன்னா, இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை, இந்த வேலைக்கான நேரம் என்ன, இது எப்படி செய்யலாம், இது செய்யறதுக்கான நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கா, இல்லைன்னா இதுக்கான விஷயத்தை யார் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதனுடைய தேவைகள் என்ன, அதனுடைய முழுமையா அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஆரவாரம் இல்லாமல் நிதானத்தோடு பதட்டம் இல்லாமல் சரியான முறையில செய்வாங்களாம். இது வந்து சத்வகுணத்தினுடைய கேரக்டர் அப்படி சொல்றாங்க. நிதானம் என்ன, ஒரு சில பேர் யோசிப்பாங்க, நிதானம் தானே சொல்றாங்க, ரொம்ப ஸ்லோவா செய்யலாம் அப்படின்றது கிடையாது. நிதானத்தினுடைய பொருள் அது கிடையாது. நிதானம் என்பது பதட்டம் இல்லாம ஒரு செயலை செய்யறது தான் நிதானம். அதை டைம் வேஸ்ட் பண்ணி செய்யறதுலாம் நிதானம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம கடல்ல வந்து முத்தி எடுக்க போகும்போது முத்தி எடுக்கணும்னா கரெக்டா அதுக்கான ஆக்சிஜனு, அதுக்கான உடைகள், பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டுதான் கடவுள்ல போய் முத்தி எடுக்க முடியும். நான் வந்து முத்தி எடுக்க போறேன், நான் முதல்ல குதிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆக்சிஜன் கொடுங்க, அதனுடைய ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னா நம்மளுக்கு உயிருக்கு தான் ஆபத்து. ஸோ எந்த வேலை செய்தா இருந்தாலும் அந்த வேலைக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு பதட்டம் இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலையை நிதானத்துடன் சரியான மனநிலையை செய்யறது தான் சத்வகுணத்தினுடைய கேரக்டர் சொல்றாங்க. இதே ஒரு வேலையை வந்து ரஜோகுணத்தின் இருக்குங்கிட்ட கொடுத்தாங்களா, அது எப்படி செய்வாங்கன்னா, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த வேலையை எப்படினாலும் நம்ம முடிச்சிடணும். அது வந்து அதனுடைய சரியான புரிதல் இல்லாம அது எப்படிப்பட்ட ஒரு 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 இதுல இருக்குன்னு தெரியாம நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, நம்ம பொறுப்பு கொடுத்துருக்காங்க, என்ன என்ன இருந்தாலும் நம்ம அது முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சரியான நாலேஜ் இல்லாம அது செய்யும் போது அந்த வேலை என்பது ஒவ்வொரு முறையும் வந்து ட்ரையல் அண்ட் எரரா தான் மாறும். அப்படி மாறும்போது அப்போ அதுக்கான டைம் வேஸ்ட், பொருள் வேஸ்ட். அதே வந்து ஒரு டீம் மூலியமா இருக்கிற ஒரு ஆளா இருந்தா அந்த டீமுக்கு சரியான விஷயத்தையுமே அவங்க கன்வே பண்ணாம அந்த வேலைக்கான முழு பாராட்டம் நம்மளுக்கே கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துல டீமுக்கும் சரியா சொல்லாம அதையே வந்து டீம் ஆளுங்களும் அதனோட டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க உடல் உழைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணி செய்யும் போது அந்த வேலை வந்து முழுமையா சரியா அமையாது, எல்லாமே வேஸ்டா தான் அமையும். மறுபடியும் அந்த வேலை செய்யற மாதிரியான இருக்கும். அப்ப அந்த பேராசை என்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கக்கூடாது. டீமே இல்லாம எனக்கு மட்டும் தான் அந்த பேர் வரும்னு நினைச்சு பண்ற விஷயங்கள்லாம் கூட இதுல வந்து முழுமையா சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க. தமோ குணம் இருக்கிறவங்க என்னன்னா, அதே வேலைய கொடுத்துட்டாங்க இல்லையா, ஒரு மாசம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குடா, தள்ளி தள்ளி போறது. கிட்ட வந்துட்டு பிறகு யாருன்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்படி கேள்வி கேட்டா, எனக்கு சரியான டைம் நீங்க கொடுக்கல, அதுக்கான நாலேஜ் எனக்கு கிடையாது, இதுக்கான விஷயத்த நான் வந்து கரெக்டான ஆள் கிடையாது, இது போல தன்னுடைய வேலையை தட்டி கழிக்கிறதும் சோம்பேறித்தனமா இருந்துட்டு இது என்னால முடியாதுன்ற ஒரு விஷயத்த பொறுமையா சொல்லுவாங்க. அது எப்படின்னா மாசமா வந்து மாசம் நம்மளுக்கு சம்பளம் வந்தா போதும், நம்மளுக்கு என்ன யாரு எப்படி வேலை செஞ்சானா, அது போல் ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருந்தா இது வந்து தமோ குணத்தினுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேரக்டர் நம்ம சொல்லிட்டேன் இல்லையா,
இந்த 3 கேரக்டர்லயும் நம்ம பெஸ்ட் வந்து சத்துவகுணம் தான் பெஸ்ட்னு சொல்றேன். ஏன்னா யாராவது ஆப்போசிட் ஆளுங்க வந்து நம்ம கிட்ட ஒரு ரஜோ குணத்தோட தமோ குணத்தோட இருக்க வந்தாங்கன்னா நம்ம எப்பவுமே நம்மளுடைய நிலை சத்துவகுண நிலையோடு இருந்தா அவங்க கிட்ட இருக்க அந்த 2 கேரக்டரையும் அழிச்சு நம்ம ஒரு நிலையோடு இருந்தா எல்லா விதமான சக்சஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவினுடைய போராட்டத்துல ஸ்மட்ஸ்ன்ற ஒரு ஆங்கிலேயர் வந்து அவர் ரொம்ப அவமானப்படுத்துவார். அந்த அவமானப்படுத்தும் போது அந்த அவமானப்படுத்தி அந்த அந்த லீடருக்கே வந்து இவர் கையால செருப்பு தைச்சு அவருக்கு கொடுத்தாராம். அப்போ அதை வாங்கி அதை காலில் கூட அணிய முடியாத தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப அவமானப்பட்டு நம்ம காந்தியடிகளிடம் மன்னிப்பு கேட்டாரா. இது 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 ஏன் நம்ம சகிப்புத்தன்மை அதாவது சத்துவகுணத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, காந்தியடிகள் கிட்ட இருக்கிற அந்த அகிம்சை என்ற ஒரு விஷயம் தான் வந்து சத்துவகுணத்துடைய பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரேட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். அப்போ சத்துவகுணம் வந்து 3 குணங்களுடைய பெஸ்ட்ன்றது இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்மளுக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து செயலுக்கு நடுவே அமைதி. ஸோ இப்போ நம்ம 3 குணங்கள் பத்தி சொல்லிட்டோம். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த 3 குணங்களும் இருக்கு, 3 குணங்கள்ல சத்துவகுணம் பெஸ்ட்ன்றாங்க. சத்துவகுணத்தோடய ஹையரா வேற ஏதாவது ஒரு குணம் வந்து பெஸ்ட் குணமா இருக்கா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான பதில் வந்து என்னன்னா, நம்மளுடைய இந்த ஒரு ஸ்லோகத்துல இருக்கிற பாடல்கள் வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி வந்து தினம் அவருடைய பிரேயர்ல வந்து இந்த பாடல்களை பாடுவாராம். ஸோ அவ்வளவு ஒரு புனிதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, சத்வகுணத்தோட பெஸ்ட் கேரக்டர் அப்படின்றவர் யாருன்னா சிதப்பிரகஞ்சன் அப்படின்றவர் தான் பெஸ்ட் கேரக்டர் அப்படின்றாங்க. ஏன்னா சிதம் என்றால் அசையாமல் இருப்பது, ஸ்பஞ்சம் என்றால் உணர்வு, அசையாத உணர்வு. நம்ம கிட்ட வந்து அசையாத உணர்வு என்றால் எந்த நல்லது கெட்டது எது நடந்தாலும் எந்த நிலையிலும் இல்லாம ஒரு நிலையோடு இருக்குதான் இந்த சிதப்பிரபஞ்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஏன் இது அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்த சிதப்பிரபஞ்சன் ஏன் பெஸ்ட்னு சொல்றாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து திடீர்னு வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹாப்பியா நம்மளோட மனசு தாங்காது, ரொம்ப சோகத்தையும் நம்மளுடைய மனசு தாங்காது, எமோஷனல் நிறைய வரும். எமோஷனல்கள் அதிகமான சோகத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியாது, அதிகமான என்ஜாய்மெண்ட்டா நம்மளால ஏத்துக்க முடியாம எமோஷனல் ஆகும். ஆனா இந்த குணம் உள்ளவர்கள் வந்து எல்லா சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நிலையோட இருப்பவர்கள் தான் இந்த கேரக்டர் அப்படின்றாங்க. அப்போ வந்து அர்ஜுன் வந்து என்ன சொல்றாருன்னா, பெஸ்டே வந்து இதுதானே சத்வகுணம் சொல்றாங்க இல்லையா, ஏன் இது அதோட பெஸ்ட்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சத்வகுணத்துக்குமே வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கா. ஏன்னா நான் வந்து எப்பவுமே நான் நல்லதுதான் செய்யறேன், மற்றவங்களுக்கு உதவிதான் செய்யறேன் அப்படின்ற ஒரு சின்ன கர்வம் அவருக்குள்ள இருக்குமா. சத்வகுணம் கேரக்டர் இருக்கிற ஒரு விஷயத்து இருக்கும்போது அது ஆப்போசிட் ஆளுங்கிட்ட வந்து வெளிப்படுத்தும் போது அது என்ன ஆகும்னா, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு வந்து புகழ்ச்சியெல்லாம் இல்லை, நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன், அந்த குணாதிசயத்தோட ஆப்போசிட் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அப்ப இன்டைரக்டா வந்து நமக்கு எதிரே இருக்கிறவங்க வந்து கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு நெருடலை உண்டாக்குறதுனால அது ஒரு சின்ன கர்வம் வந்து உண்டாகுமா. அதே போல சத்துவகுணம் வந்து பெருமைகள் எதுவும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் யாராவது எதிர இருக்கணும், நீங்க பெருமை புகழ்ச்சிகள்லாம் வந்து அடிப்பணிவர் இல்லை, நீங்க ரொம்ப நல்லவர் என்று ஒரு வார்த்தையை ஆப்போசிட் ஆளுக்கு சொல்லும் போது அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசைகள் ஒரு எதிர்பார்ப்புகள் வருமா. அதனாலதான் அந்த குணத்தோட இந்த குணம் ரொம்ப சிறந்த குணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை யாராவது தூற்றினாலும் பாராட்டினாலும் அசையாத நம்மளுடைய பாதையை நோக்கி செல்றதுதான் இந்த சிதப்பிரபஞ்சன்ற ஒரு கேரக்டர் அப்படி சொல்றாங்க. நம்மை சுற்றி நிகழும் எந்த சம்பவங்களுக்கும் வந்து பாதிக்காமல் நிலையாக இருப்பதான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லா நெகட்டிவ் பாசிட்டிவ் எதையுமே நம்ம எல்லாத்தையும் ஒரு நிலையோட ஏத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல. அப்போ தமோ குணமும் சிதப்பிரபஞ்சனும் வந்து ஒன்னா அப்படின்னு வரும்போது இல்ல, இது எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சுட்டு நம்மளுடைய செயல்களுடைய விளைவுகளை எதிர்பார்க்காமல் நிலைக்குது இந்த கேரக்டர். பட் தமோ குணம் என்பது வந்து எதுவுமே செய்யாமல் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. அதனால ரெண்டுமே ஒண்ணு இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு. கப்பல் எப்பவுமே வந்து
நீர்நிலையில தான் இருக்கும். சரிங்களா? கப்பலை வந்து ஒரு கரை ஓரம் கட்டினாலும் அந்த கப்பல் வந்து தண்ணியில தான் இருக்கும். அதே போல தண்ணியில தான் மூவ் பண்ணி போவோம். ஸோ கப்பல் என்பது தண்ணீர் இல்லாமல் இருக்காது. அதே போலதான் நம்மளும் செயலுக்கு நடுவுலே தான் நம்ம இருக்கணும். செயல்கள் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. செயல்கள் மட்டும்தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். செயல்கள் என்பது அந்த நீரை போல நம்ம செயல்களுக்குள்ளே தான் இருக்கணும். செயல்களுடைய விளைவுகளை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான பகவத்கீதை ஒரு ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருந்தது. அதை நான் இங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ, துயரப்படுவதில்லையோ, எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ, எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ, நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவராய் என்னிடம் பக்தி கொள்கின்றானோ அவனே எனக்கு பிரியமானவன். சோ இதுல வந்து இந்த கேரக்டருக்கான ஒரு ஆப்டான ஒரு வரிகளா இருக்கு. அதனாலதான் நான் செலக்ட் பண்ணி இதை போட்டேன். சோ கடமை செய்து கொண்டே இருக்கணும். அதனால வந்து நீ எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும். செயலினுடைய விளைவுகள் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இது நான் இதை செஞ்சுட்டேன், இதற்கான எதிர்பார்ப்பு யாரும் என்னை பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாம நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கிறேன். அதனால வர நல்லது கெட்டதுகள் நான் எதையுமே வந்து பொருள்படுத்த மாட்டேன்னு ஒரு ஸ்டப்பனா இருந்தா, யாருன்னா என்னுடைய வேலைகளை செய்யும் போது என்னை யாருன்னா பாராட்டுவாங்களோ, கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, இதை எதையுமே எதிர்பார்க்காம ஒரே ஒரு நிலையா இருந்தா அதுதான் ஸ்ருத பிரபஞ்சனோட கேரக்டர். அந்த நிலையோட நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து இறைவன் அடி சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 கேரக்டரோட இந்த கேரக்டர் தான் ரொம்ப பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு தலைப்புகளும் வந்து குணத்ரய விபாக யோகத்தினுடைய ஒரு 2 டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நம்மளுடைய கடவுள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாவற்றுக்குமே வந்து ஆன்மா என்பதுதான் வேதம், நல்ல நூல்கள், அதுக்கு ஆசை பாசங்கள், விருப்பம் வெறுப்புகள், நல்லவை கெட்டவை, இது எல்லாம் வந்து அப்படியே முடிவென்று போயிட்டே இருக்குமா. ஆனா இது யார் ஒருத்தர் வந்து தன்னோட ஞானம் என்ற கோடாரியால அதை வந்து ஞானம் என்ற கோடாரியை கட் பண்ணும் போது தான் அந்த பந்த பாசங்கள் நம்ம வேலைக்கு நம்ம இறைவனுக்காக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து இறக்குற தருவாயில வந்து யமதர்மன் வராரு. அப்ப வரும்போது நான் உன்னை அழைச்சு கொண்டு போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா இப்பதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பையன் வச்சிருக்கிறேன், அவனுக்கு கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் பண்ணிட்டு பிறகு மட்டும் நீங்க வந்து என்னை கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுமா. அந்த கல்யாணம் ஆயிட்ட பிறகு நம்ம யமதர்மன் வருவாரா. சரி இப்ப நீ வரையானா, இல்ல இப்பதானே கல்யாணம் இருக்கு, என் பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டுமே, அந்த குழந்தைய நான் ஆசையா நான் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரனே அப்படின்னு வாங்கலாம். அதே போல அவங்க பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை பிறந்துட்டு பிறகும் மறுபடியும் வருவாரா, இப்பதானே ஒரு பேரன் பார்த்தேன், ஒரு பேத்தி பார்த்துட்டு வந்துடுறனே அப்படின்னு வர. இது போல ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கழிச்சுட்டே வரும்போது உறவுகளோட நம்ம பிணைக்கப்படும் போது நம்ம வந்து அது வந்து முடிவில்லாத ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு போகும். இதுக்கு இன்னொரு நல்ல கிரேட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து திருக்கடையூர்ன்ற கோயிலுக்கு போயிருக்கோம். சரியா? அதுல வந்து நம்ம கால சம்ஹார மூர்த்தி ஒரு சிவபெருமான் இருக்காரு. அந்த கதையும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நம்ம பந்த பாசங்களோடு இணைக்கப்பட்டிருக்கோம். அப்ப வந்து எப்பவுமே நம்ம இறைவன் கிட்ட போக முடியாது. ஆனா இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, திருக்கடையூர் கோயில்ல வந்து மார்க்கண்டேயன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். வந்து அவருக்கும் ஒரு சின்ன கதை இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறக்காம இறைவனுக்கிட்ட வேண்டும் போது இறைவன் வருவாங்க, உனக்கு ரொம்ப அதிகமா வாழக்கூடிய மகன் வேணுமா, சிறப்பு வாய்ந்த மகன் வேணுமான்னு கேட்பாங்க. இல்லை, நான் என் பையன் நல்லா வாழ்க்கையில எல்லாரும் பேரும் புகழும் வாங்குற பையனா இருந்த போது எனக்கு குறைஞ்ச நாள் வாழ்ந்தாலும் என் பையன் நல்லபடி வாழணும், அந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா வேண்டுவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி பிறந்துருவாங்க. அவன் வந்து 16 வயசுல நான் அவனை கூட்டு போயிடுவேன்னு யமன் சொல்லுவாங்க, காலன். அப்போ வந்து அதே 16 வருஷம் ஆயிட்ட பிறகு காலன் வரும்போது இந்த மார்க்கண்டேயன் என்ன செய்வாங்க, இறைவா என்னை வந்து
கூட்டிட்டு போற காலன் வந்திருக்கான்னு நம்மளுடைய சிவபெருமான அவர் அணைச்சுப்பாராம். அப்படி அணைக்கும் போது சிவபெருமான் அணைக்கும் போது நம்மளுடைய காலன் வந்து பாசக்கயிறை வந்து விடும்போது சிவபெருமான் மேலே விழுமா. அப்ப சிவபெருமான் வந்து அதை ரொம்ப சினம் கொண்டு அந்த காலனை அழிச்சிருவாராம். அப்போ அழிச்சு விஸ்வரூபம் எடுக்கும் போதுதான் கால சம்மார மூர்த்தி அப்படின்ற ஒரு ஒரு உருவத்தை காட்சியை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். இந்த கதை எதுக்கு சொல்றாங்கன்னா, இறைவன் மீது பக்தியா இருக்கும் பொழுது இறைவனை நம்மளே சேருவோம். குடும்பங்கள் பந்த பாசங்களோடு அதுக்கு இருக்கும்போது நம்ம இறைவன்கிட்ட போக மாட்டோம். பற்றை விடணும், ஆசையை துறக்கணும். அப்படி துறைந்தா இறைவனிடம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆசையை துறக்கக்கூடிய வைராகிய நிலை, ஞான நிலை நமக்கு வரணும். அந்த ஞானம் நம்மளுக்கு வரணும். இதெல்லாம் வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் நம்ம கிட்ட வரும்போது தான் நம்ம நிறைய பந்த பாசங்கள் பந்த பாசத்தோட ரொம்ப இணைக்காம இறைவனுக்கிட்ட எந்த நிலையில இருந்தா நம்ம போனன்ற அந்த ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பந்த பாசத்துல இருந்து விடுதலை கிடைத்தால் நம்ம இறைவனை எப்படி சேரலாம். எல்லாருக்குமே குடும்பங்கள் இருக்கு. பட் நிரந்தரமான ஒரு விஷயத்துக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இறைவனிடம் போறதுக்கான விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கூடவே வருவது, நம்ம இறக்கும் போது நம்ம கூட வருவது என்ன அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல சந்தனம் மர வாசனை ஸ்மெல் வந்து நல்ல காற்று வீசும் போது ஒரு சந்தன மர வாசனை நம்ம கிட்ட வருது. ஆஹா நல்ல ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு நம்ம உணர்றோம் பத்தியா. அந்த உணர்வு இருக்கு பத்தியா, அந்த அருமையான வாசனை வருது, அந்த அனுபவிக்கிறோம் பத்தியா, அதுதான் நம்மளுடைய ஒரு பிறவி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த வாசனத்தை நுகர்றதுதான் ஒரு பிறவின்றாங்க. அந்த வாசனை என்பது நம்ம இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கு. அதை காற்று மூவோ அது என்ன ஆகுது, இன்னொருத்தர்கிட்ட போகுது. இன்னொரு கிட்ட அது போகும்போது அது அடுத்த ஒரு பிறவின்னு சொல்றாங்க. சோ இது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய 5 புலன்களான கண், காது, மூக்கு, கை, இந்த 5 புலன்களோட சேர்ந்து மனது, இது யாரும் சேர்ந்து நம்ம செய்கின்ற நன்மை தீமைகள், இதுதான் வந்து சந்தன மரத்தினுடைய வாசம் போல அப்படின்றாங்க. நம்ம எது செஞ்சாலும் இந்த 5 பிளஸ் மனதோடு செய்யற எந்த விஷயமும் வந்து இது ஒரு பிறவிக்கான ஒரு செயல். அந்த 6 புலன்களோடு நம்ம செய்யற செயல்கள் மட்டும்தான் நம்ம கூட வந்து நிரந்தரமா வரும். மற்ற எதுவுமே நம்ம கிட்ட வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரிதலே நம்மளுக்கு இல்லாம நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், யாரை ஏமாத்தி வந்து பொய் கணக்கு சொல்லி நம்ம வந்து மேல போலாம், நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக நிறைய பேராசைப்படுறோம் நம்ம. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பிறவில எனக்கு வந்து கடவுள் இந்த முகத்தை கொடுத்துருக்காருன்னா அடுத்த பிறவிலையும் இந்த முகம் எனக்கு தேவை இல்லை. என்னுடைய முகத்துல இருக்கிற உறுப்புகள் எனக்கு ரொம்ப அழகா இருக்குது, அது அடுத்த பிறவிலும் அது எனக்கு தேவைன்னா கிடைக்குமா? ஏன்னா நான் இந்த பிறவில மனுஷனா இருக்கு, அடுத்த பிறவில வேற என்ன உயிரினமா நான் வருவணும். அப்ப இந்த பிறவி என்பது நிலையானது. இந்த பிறவில நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து நன்மையான விஷயம் இருந்தால் அது நம்ம கூடவே வரும். நன்மைகள் மட்டும்தான் நம்ம அந்த 5 புலன் மற்றும் 6 புலன்களோடு சேர்ந்து நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய கடவுள்கிட்ட செய்யற ஒரு கிளவுட் மாதிரி. இப்ப நம்ம எப்படி நல்ல விஷயங்களை வந்து கிளவுட்ல போட்டு எப்போனாலும் நம்ம எடுத்துக்கலாமோ, அது போல நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கிட்ட போய் சேரும், நம்ம கிளவுடு போய் சேரும்ன்றாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த பிரிவில் ரொம்ப பணக்காரனா இருக்கிறேன், இந்த பிரிவுல வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. இதே பிறவி நான் இங்க மனுஷனா பிறந்த ரொம்ப பணக்காரன் ஆயிட்டேன், அடுத்த பிறவிலையும் வந்து நான் இந்த அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு, எனக்கு இவ்வளவு கோடி ரூபாய் இருக்கு, என்னோட அக்கௌண்ட் நம்பர் இது, என்னோட பின் நம்பர் இது அப்படின்னு கேட்டா யாருன்னா கொடுப்பாங்களா? நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சோ இது அது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிறவில நீ செய்யற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உனக்குள்ள வந்து சேரும். இதுல வந்து தேவையில்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் பொய் சொல்லிட்டு ஒருத்தரை ஏமாத்திட்டு செய்யற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கிட்ட இறைவனுக்கிட்ட போற வழியே இல்லை. இதெல்லாம் ஒரு மீனிங்ஃபுல் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், ரொம்ப வளர்ந்த ஒரு பில்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ வளர்ந்த பில்டிங் எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏரியா மட்டும் வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாத ஒரு பொதராவே இருக்கும், நிறைய பொதரா இருக்கும்.
ஆனா அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது என்ன ஆகும்னா, இது வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் இந்த லேண்டை வந்து வாங்கினாருப்பா. ஆனா அந்த லேண்ட் யாருமே அனுபவிக்க முடியாம அவரே இறந்துட்டாரு. அவங்க பசங்க வந்து எனக்கு வேணுமா உனக்கு வேணுமா அப்படின்ட்டு ஒரு ஒரு சண்டையிலேயே கேஸும் கையுமா இருக்கிறாங்க. இது யாரும் அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா, இது போல நம்ம கிட்ட நிறைய நடக்கும். நிறைய நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம உறவினருக்குள்ளேயோ இருக்கும். நிறைய லேண்ட் விஷயத்துல ப்ராப்ளங்கள் இருக்கும். அது முடிவில்லாத விஷயமா இருக்கும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இருக்கும் பொழுதே வந்து ஒரு விஷயத்த செஞ்சா அது மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயமா நம்ம செய்யணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது வந்து மற்றவங்களுக்கு உபயோகம் இல்லாம வேற யாரும் அதை பயன்படுத்த முடியாத அதுக்கான முடிவே இல்லாத ஒரு நிலையா இருக்குது இல்லையா, அது வந்து தேவையில்லைன்றாங்க. இருக்கும் பொழுதே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழக்குங்க. அழியும் பொருள் மேல முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. நம்ம வந்து அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்ற விஷயத்துல மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய மனதின் மூலியமாக வந்து நல்ல விஷயங்களை யோசிக்கணும். கண்கள் மூலமா வந்து நல்ல விஷயங்கள பார்க்கணும். நம்ம பேசும்பொழுது வந்து நல்ல விஷயங்களா பேசணும். நம்ம கேட்கும் போதும் வந்து நல்ல விஷயங்களா கேட்கணும். இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்களா இருந்தா நம்ம கண்டிப்பா இறைவனிடத்து போகலாம் அப்படின்றாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து ஒரு நன்கொடையாளர்கள் தான். நம்ம இருக்கும்போது ஹெல்ப் பண்றோம். நம்ம இறந்துட்ட பிறகும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம உறவினருக்காகவும் இல்ல ஏதாவது ஒரு ஒரு அநாத ஆசிரமத்துக்காக எதுக்காக நம்ம செலவு பண்றோம். நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம இல்லாத போதும் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது ஒரு வகையில நம்மளுக்கு போய் யூஸ் ஆகுது. அப்போ நம்ம இருக்கும்போதே வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில உதவிகளை செய்யணும்ன்றதுதான் சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு நிலையிலயும் வந்து கடைசியா நம்ம கூட வரப்போற நம்ம இறந்த பிறகு நம்ம கூட வரப்போறது என்ன, அதுக்கான பதிலை நம்ம யோசிச்சோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம இறைவனிடம் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 டாபிக்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த குணாதிசயத்தோடு இருக்கணும், எது பெஸ்டா இருக்கு, அதுலயே வந்து கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், கடவுள்கிட்ட போகணும்னா நம்ம எந்த குணத்தோடு இருந்தா போகணும் அப்படின்ற அந்த 4 டாபிக் நம்ம ஷேர் பண்ணோம். இந்த 4 டாபிக்ல ஷேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு லைன்கள் வந்து பகவத்கீதையில எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஏன்னா இது படிக்கும் போதே எனக்கு பகவத்கீதையோட கொட்டேஷன் நான் படிச்சது இல்லை. சரி இது ஏதாச்சும் நம்ம போனுமே சர்ச் பண்ணும்போது அப்பதான் தெரியுது நிறைய நம்ம படிக்காம நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்குள்ள சொல்ற ஒரு விஷயமா இருந்தது. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஒரு சில வரிகளை நான் இங்க எழுதி காப்பி பண்ணி போட்டுட்டேன். பகவத்கீதனுடைய இது, உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணமாக அமைகிறது. நினைவில் கொள், உன் செயல்களே உன் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும். இந்த லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகளுடைய கோட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அது போல முதலில் நீ மாறு. இதுவும் ரொம்ப அழகா இருந்தது. நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் சொல்றது என்னன்னா, பிறரது பாராட்டிற்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. இந்த இந்த வரிகளை எனக்கு மனச டச் பண்ற மாதிரி இருந்தது. அடுத்து நம்முடைய பாரதியார் சொல்லியிருக்காரு, நான் நான் என்ற சொல்லுக்கு சுயலாபம் என்ற பொருள், அதை நீக்கிவிட்டால் மனித சமுதாயம் எல்லையற்ற தெய்வீக நிலையை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது நான் பார்த்த விஷயத்துல எங்க 3 பேரோட கருத்தும் பகவத்கீதையோட கருத்தும் இந்த லைன் எனக்கு பிடிச்சதுனால இதை நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த குணத்திலே விபாகம் அண்டு புருஷோத்தம யோகத்தில் இருக்கிற 4 தலைப்புகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மேம் கேக்குதா? கேக்குது சார். கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசியிருக்கீங்க. குணங்கள் 3 குணங்களை பற்றி மையமா வச்சு உங்களுடைய புத்தக அறிமுக கூட்டம் நடந்திருக்கு. அதுல சில நேரத்துல வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து மியூட்ல இருந்தது. முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க பேசும்போது கேட்கல. அது மட்டும் தான் குறையா இருக்கும். மற்றபடி நீங்க சொல்ல வந்த கருத்துக்களை நல்லா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பிரசன்டேஷன் நல்லா இருந்தது மேம். ஸோ நம்மளுடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஆன்லைன்ல நம்மளுடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அனைத்து மக்களும் இந்த மாதிரியான புத்தகத்தை படிச்சு எளிய மக்களும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி முரளி சார் அவர்கள் எழுதியிருக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து பூங்கோதி மிஸ் வந்து ரொம்ப நல்லா பொறுமையா நிதானமா நிறைய எடுத்துக்காட்டோட பேசினாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்களுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். கப்பல் எப்படி நீருக்குள்ள இருக்கோ அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த செயல்களுக்குள்ளதான் இருக்கிறோம்.
அதை தாண்டி என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்றத வந்து நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த 3 விதமான குணங்களை என்ன கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் நான், நம்ம என்ன மாதிரியான குணத்துல இருக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டு ரியலைஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னுடைய லைஃப்க்கு. ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப எளிமையா வந்து இந்த கருத்துக்களை சேர்த்ததுக்கு ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ மிஸ். அடுத்து கவிதா மிஸ் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். கவிதா பேசுறேன் ஹைஸ்கூல்ல இருந்து. உங்களோட மிஸ் ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க நான் எப்படி பேச போறேன்னு தெரியலன்னு. ஆனா அந்த சாரத்தை கரெக்டா சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம். அந்த 3 குணங்களும் சரி, நம்மளுடைய இந்த 3 குணத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு குணம் இருக்குமா? இல்ல 3 குணமும் ஒருத்தர்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வேலை செய்ய போறோம்ன்றதுதான் முக்கியம் அப்படின்றத நல்லாவே கன்வே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சார் அடுத்து பிரைமரில இருந்து சி போனா மிஸ் வராங்க. உங்களுடைய மிஸ் நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. அந்த 3 குணங்களை பத்தி பேசும்போது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ஏன்னா அந்த லாஸ்ட் குணத்துலதான் தங்கி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லார்கிட்டயுமே அந்த 3 குணம் இருந்தாலும் நம்ம கிட்ட அதிகமா அந்த 3வது குணம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா அந்த 3வது குணத்துல இருந்து அந்த 2 ரஜோ குணம் சத்வ குணம் அந்த குணத்துக்கு முன்னேறணும்னு நான் யோசிக்கிறேன். அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க. கடைசியில அந்த கோர்ஸ் சொன்னீங்கல்ல, அது உண்மையிலே அது நாங்க பிரைமரியில பசங்க எல்லாமே சொல்ல எனக்கு இப்ப நான் பின்னாடி சொல்லிட்டே இருந்தேன். அது எங்க வாழ்க்கையோட அப்படியே ஒன்றி போயிடுச்சு. ரொம்ப நல்லா பேசுனீங்க. நல்லா இருந்தது. தேங்க்யூ. சார் இங்க அவ்வளவுதான் சார். ஓகே மேம். நம்ம சிட்டி ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய கமெண்ட்ஸ். சார் நான் ஆகாஷ் பேசுறேன் சார். ஹலோ கேக்குதா? சொல்லுங்க ஆகாஷ். கேக்குதா ஆகாஷ்? சொல்லுங்க. மேம் நல்லா பேசுனீங்க. அந்த 3 குணங்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அதனால அந்த ஃப்ளோவோட என்னால் கண்டினியூவா வர முடியல. மற்றபடி நல்லா பேசுனீங்க மேம். தேங்க்யூ. ராகுல். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு மேம் நீங்க பேசினது. இந்த ஆகாஷ் சொன்ன மாதிரி அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணி பேசினது தான் மேம் இன்னும் பெட்டரா இருந்தது மேம். ஆனா நாங்க திருப்பியும் லைக் அன்மியூட் ஆகி திருப்பி மியூட் ஆனது கேட்கல போல உங்களுக்கு. ஆக்சுவலா அந்த லைன் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நல்லா இருந்தது மேம் இது. தேங்க்யூ ராகுல். ஓகே சார். முரளி சார். ஜானகிராமன் இன்றோடு கிளம்பி ஒரு கடைசி சேவையாக இந்த புக் ரிவ்யூ கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜானகிராமனுக்கு வாழ்த்துவோம். எங்கிருந்தாலும் வாழ்க. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தது இந்த அவார்டை பற்றி போன வாட்டியே விஜயா மேடம் பேசியிருந்தாங்க. ஸோ அது நாளைக்கு தான் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் இங்கே ராயப்பேட்டாவில் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அந்த ஹார்க்குள்ளே நடக்குது. அது இன்விடேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்தால் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? நாளைக்கு ஈவினிங் இந்த அவார்டு இருக்குது சென்னையில். இந்த பாமரனின் பகவத்கீதை புத்தகம் போன வருஷம் பப்ளிஷ் ஆன புத்தகம் சிறந்த புத்தகம், ஆன்மீகத்தில் சிறந்த புத்தகம் அப்படின்னு நாளைக்கு அவார்டு இருக்குது. சிவசங்கரி, எழுத்தாளர் சிவசங்கரி, நல்லி குப்புசாமி செட்டியார்லாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர்லாம் வராங்க. அதுக்கு இந்த விழா நடக்க போகிறது. எல்லாம் வாங்க நாளைக்கு. ரைட்டுங்களா? சரிங்களா? யாரும் வரலையா? ஓகே. ஸோ பூங்கோதை மேடம் நல்லா பேசினீங்க. உங்களுடைய பேச்சு நல்லா இருந்ததா, உங்களுடைய மௌனம் நல்லா இருந்ததான்னு நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பாதி நேரம் வந்து மௌனமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. இங்கே கேட்கல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்கள் எல்லாம் பல பேர் கதறினோம். கேட்கல கேட்கல கேட்கல, நீங்கள் வந்து மியூட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி. அது அங்கே கசுவால வந்து கேட்கவே இல்லை போட்டிருக்கு. என்ன டெக்னிக்கலாக என்ன ப்ராப்ளம் தெரியல. அதனால் வந்து நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்க. இங்கே ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு அது மௌனத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் பேசினதை பாதி ஸ்பீச் எங்களால் கேட்க முடியல, ஆன்லைனில் கேட்க முடியல. எனவே கேட்ட பாதியே நல்லா தெளிவாக பேசியிருந்தீங்க. நமக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் தெரியாது. அதனால் வந்து சில
நம்ம உச்சரிப்பதெல்லாம் வந்து சில இது சரியான உச்சரிப்பா இருக்காது. அதனால வந்து நீங்க ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறது கொஞ்சம் சரியா இல்லாம இருந்தது. அதையும் கரெக்ட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். அப்பவுமே நீங்க உங்களுக்கு கேட்கல. அது ஸ்திதப்பிரஞன், அதை நீங்க கொஞ்சம் வேற மாதிரி சொன்னீங்க. ஸ்திதப்பிரஞன், ஸ்திதம்னா ஸ்திதமா இருக்கிறதுன்னு சொன்னா நிலையாக இருப்பது. பிரஜை அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்மளுடைய இருக்கிறோம் என்கின்ற அந்த அறிவு. ஸோ ஸ்திதப்பிரஞன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ், அதில் இருக்கக்கூடியவன். வெளிப்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணாது. என்ன பண்ணாலும் வந்து நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதனால வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதோ ரொம்ப துக்கப்படுறதோ அது ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் ஸ்திதப்பிரஞன். ஸோ அந்த ஸ்திதப்பிரஜ லட்சணம் அப்படின்னு சொல்லி ஒரு 18 ஸ்லோகம் பகவத்கீதையில வருது. இந்த 18 ஸ்லோகத்தை மகாத்மா காந்தி அவருடைய பிரேயர் மீட்டிங்ல தினமும் அந்த 18 ஸ்லோகத்தையும் சொல்ல சொல்லுவார். அந்த ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஸ்திதப்பிரஜனா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு எக்ஸாம்பிளும் கூட சொன்னீங்கன்னா, அது பாதி சொன்னீங்க, இன்னொரு பாதி சொல்லாமல் விட்டீங்க. அது ஃபுல்லா சொன்னா தான் அதோட அர்த்தம் நல்லா தெரியும். கப்பல் தண்ணீருக்குள் இருக்கலாம், ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? அதுதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட். நீங்க கப்பல் தண்ணீர் இருக்கிறது மட்டும் சொன்னீங்க. ஸோ அதோட செகண்ட் பார்ட்டும் சேர்த்து நம்ம பார்க்கணும். கப்பல் தண்ணீருக்குள் இருக்கும், ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இந்த உலகத்துல நிறைய செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த செயல்களுக்கு நடுவில் நம்ம இருப்போம். நம்மளை சுற்றி நிறைய செயல்கள் நடக்கும், நம்மளும் சேர்ந்து செயல்கள் செய்வோம். அந்த செயல்களுக்கு நடுவில் நாம் இருப்போம். ஆனால் அந்த செயல்களுடைய விளைவு அது நம்மளுக்குள்ள போயிடக்கூடாது. நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு கர்வம் வர்றதோ, இல்லை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறதோ, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறதோ, அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் செயல் பண்ணிட்டே இருப்போம். செயல்லேருந்து விலகி இருப்போம்னு கிடையாது. நல்லா நிறைய செயல்களில் நம்ம நடுவில் இருந்துகிட்டே தான் இருப்போம். ரொம்ப ஆக்டிவாக ஒர்க்கு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துப்போம். அதுதான் வந்து தண்ணீருக்குள் கப்பல் இருக்கும், ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் போயிடக்கூடாது. கப்பலுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா கப்பல் முழுகிடும். பதட்டத்துல மதட்ட சார் அந்த பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுருந்தேன் சார். பதட்டத்துல ரைட், அது பரவாயில்ல. அதனால தான் நான் சொல்லிடுறேன், கேட்குறவங்களுக்கு அது அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக போகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி பிரமாதமான உதாரணம். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற உதாரணங்கள் ரொம்ப சிம்பிளான உதாரணமா இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து கப்பல் தண்ணீருக்குள் இருக்கும், ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் இருக்கக்கூடாது. ஸோ உலக வாழ்க்கையிலே செயல்களுக்கு நடுவில் நாம் இருக்க வேண்டும். செயல்களின் விளைவுகள் நம்மளுக்குள்ள போயிடக்கூடாது, நம்மளுக்கு தலைக்கு ஏறிடக்கூடாது. ரைட்டா? அதுதான் வந்து சிதப்பிரஜனுக்காக சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஸ்மட்ஸுக்கு மகாத்மா காந்தி செருப்பு தைச்சு கொடுத்தாரு. அவரை யார் ஜெயிலில் போட்டாங்களோ, ஜெயிலுக்குள்ள இருக்கலாம் ஆளுக்கெல்லாம் ஒரு வேலை செய்யணும் இல்லையா? நம்மளே பார்த்துருப்போம், நிறைய சினிமாலாம் பார்த்துருப்போம். ஜெயிலுக்குள்ள இருந்தால் போய் கல் உடைப்பாங்க, ஏதோ மண்ணை தூக்கிட்டு போவாங்க, கல் தூக்கிட்டு போவாங்க. ஜெயிலில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த கைதிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருந்தபோது என்ன வேலை செய்றீங்கன்னு காந்தியை கேட்டபோது, நான் செருப்பு தைக்கிறேன்னாரு. அது எப்படி தைப்பீங்க, என்னன்னு பண்ணீங்கன்னா, அந்த ஸ்மட்ஸுக்கிட்டே வந்து அவர் கால் அளவு வாங்கிட்டு செருப்பா தைச்சு கொடுத்தாரு. யாரு அடிச்சு கட்டி சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க, அவருக்கு செருப்பு தைச்சு கொடுத்தாரு. அந்த ஆள் என்ன பண்ணாரு, இவ்வளோ பெரிய மகாத்மா, நீ வந்து இவ்வளோ பெரிய சித்தப்பிரஞனா இருக்க, நீ தைச்சு கொடுத்த செருப்பை நான் காலில் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் வந்து அதை ஷோகேஸில் வச்சிருந்தார். கடைசி வரைக்கும் அவர் காலில் போட்டுக்கவே இல்லை ஸ்மட்ஸு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயமா கருதி மகாத்மா காந்தி கையால் தைச்சு கொடுத்த செருப்பு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி அவர் வீட்டில் ஷோகேஸில் வச்சிருந்தார். மகாத்மா காந்தியினுடைய சிதப்பிரஜ தனத்தை பற்றி நேத்தி ஒரு பெரியவர் சந்திச்சேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி அவர் சொன்னார் நேத்தி. அது என்ன நிகழ்ச்சி, நேத்தி நாங்கள் போன நிகழ்ச்சி எதுக்காக என்ன கூப்பிட்டானே தெரியல. அது வந்து ஒரு டிசைன் காலேஜ். அவங்க அந்த துணிமணிலாம் புதுசாக டிசைன் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கோர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது புடவை, வேஷ்டி, சட்டை இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம கேட்டுப்படாத ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை எப்படி டிசைன் பண்ணுறோம், புதுமையான ஆடைகளை நாம் தயாரிக்கிறோம் சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அந்த காலேஜை படித்து முடித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நானும் போனா மேடமும் போயிருக்கோம். எனக்கு இருக்கிற ஒரே ட்ரெஸ்ஸு இந்த வேஷ்டியும் ஜிப்பாவும் தான். இதுதான் நான் போட்டு போயிருக்கேன். அங்கே பார்த்தாக்கா அந்த ஃபேஷன் ஷோ நடந்து வருவாங்களே அந்த ரேம்ப்பு, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக நடந்து வராங்க. காலேஜ் பசங்களும் பொண்ணுங்களும் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு நடந்து வராங்க. நான் போனாட்ட கேட்டேன், நம்ம 2 பேரும் ஏறி நின்று போகிறோம், அதில் இது ஒரு புதுமையான ட்ரெஸ்ஸு, நாங்களும் வேஷ்டி சட்டையோட புடவையோட போகலாமான்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனில் என்னையா கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அதை கூப்பிட்டதுல நல்ல விஷயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு இருக்கும் ஒருத்தர், கோயம்புத்தூர்ல இருக்காராம், பல்ராம்னு ஒரு பேர். அவர் பேசிக்காக ஆந்திராக்காரரு. காந்தி பற்றி நிறைய படிச்சிருக்காரு. நிறைய படிச்சு என்னை பார்த்தோன்னே இந்த கதர் சொட்டெலாம் பார்த்தோன்னே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. காந்தி பற்றிலாம் நிறைய பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன ஒரு இன்சிடென்ட்டு அந்த சிதப்பிரஜனுக்காக இப்போ ஞாபகம் வந்தது.
அதை சொல்லி முடிச்சிடுறேன் நான். இன்னொரு 8 நிமிஷம் டைம் இருக்கு. மகாத்மா காந்தி இந்த சுதந்திர போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருந்த காலகட்டங்களில் அவருடைய பேச்சை கேட்டு நிறைய பேர், பல பேர் பெரும் பணக்காரர்களாக இருந்தவங்கலாம் கூட அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காந்தி கூட போயிட்டாங்க. காந்தியினுடைய பவர், அந்த மாதிரி பவர், அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு நாட்டு சுதந்திரத்துக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் கிளம்பி வந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய முதல் பிரதமராக வந்தார் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய அப்பா வந்து மோதிலால் நேரு. அவருமே வந்து காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருந்தவர் சுதந்திரத்துக்கு முன்னாடியே. நம்மளாம் என்ன சொல்றோம், நேரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நேரு குடும்பத்தவர்களே ஆட்சி செய்து கொண்டிருக்கார்கள். ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இதெல்லாம் சொல்றோம். நமக்கு தெரியாத இன்னொரு பேரு மோதிலால் நேரு. ஜவஹர்லால் நேருக்கு அப்பா, அவருமே வந்து அரசியல் இருந்தவர், அவருமே காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். ஆனா அவர் காலகட்டம்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாக்க அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஒரு சௌகரியமான வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இங்கிலாந்து ராணிக்கு லெட்டர் போடுவாங்க, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு லெட்டர் போடுவாங்க, மனு போடுவாங்க, அவ்வளவுதான். அதான் பண்ணியிருந்தாங்க. காந்தி வந்தப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு. காந்தி வந்தப்புறம் எல்லாம் வந்து உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்த போராட்டம் இந்த போராட்டம், அதனால அந்த போராட்டத்தால ஜெயிலுக்கு போறது, இதெல்லாம் அப்புறம் தான் ஆரம்பிச்சது. முன்னாடி ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு சுதந்திர போராட்டம் பண்றோம்னு பேசிட்டு இருப்பாங்க தவிர அதுல ரொம்ப இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் மோதிலால் நேருலாம் பெரும் பணக்காரர், கோடிக்கணக்கான சொத்துக்கு உரிமையாளர். அவருடைய பையன் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து காந்தி பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணார், அவர் போராட்டம் முனிவே ஜெயிலுக்கு போட்டாங்க அவர். அப்போ மோதிலால் நேரு வந்து வந்து காந்தியை பார்க்குறாராம். வந்து காந்தியை பார்த்துட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க, என் பையன்லாம் வந்து ரொம்ப சௌகரியமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவன், இவனை போய் வந்து உன் பேச்சை கேட்டுட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அவன் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் தூண்டி விட்டு போராட சொல்கிறீங்க, எல்லாரும் அவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டீங்க, அவனை ஜெயிலுக்கு போக சொல்கிறீங்க, அதனால வந்து இது எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து கோபமாக கேட்டிருக்காரு. உடனே காந்தி என்ன சொல்றாரு, சரிங்க, இப்போ என் பேச்சை கேட்டு தான் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னா, இப்போ வாங்க நம்ம போகலாம், ஜெயிலுக்கு போகலாம். ஜெயிலுக்கு போய் நான் சொல்கிறேன் ஜவஹர்லால் நேரு கிட்ட, நீ இனிமேல் என் பேச்சை கேட்காதப்பா, இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் கலந்துக்காத, நீ வந்து அது அடுத்த வாட்டி ஹியரிங் வரும்போது இனிமேல் போராட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய சௌகரியமான வாழ்க்கையை பார்த்துக்கோ, ஜெயிலுக்கெல்லாம் வர வேண்டாம், அந்த மாதிரி நானே பேசிடுறேன், நேரு கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்ன உடனே மோதிலால் நேரு சொல்றாரு, வாங்க நைட்டு எங்கள் வீட்டில் தங்குங்க, அப்போ வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு நாளை காலையில் அப்படியே நேராக அங்கேருந்து ஜெயிலுக்கு போயிடுவோம், ஜெயிலுக்கு போய் ஜவஹர்லால் நேரு பார்த்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோதிலால் நேரு அவர் வீட்டுக்கு கூட்டு போயிடாராம். அது மிகப்பெரிய பங்களா, பரம்பரையா பெரிய பணக்காரராக இருந்த அந்த மாதிரி அவர் போன உடனே மகாத்மா காந்திக்கு ஒரு ரூம் கொடுத்து நைட் இந்த ரூம்ல தங்கிக்கோங்க, நாளை காலையில் எழுந்து நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே காந்தி கூட்டு போயிடுறாரு. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கட்டில், அதுக்கு மேலே வந்து ரொம்ப மெத்துன ஒரு மெத்தை எல்லாம் போட்டு இவர் சாப்பிட்றதுக்கு வந்து இவர் நைட்டு சாப்பிட்றதுக்கு அவர் நிறைய பழங்கள், பால் எல்லாம் வச்சு ரொம்ப பெரிய ராஜபவனமான ஒரு நிலைமை. அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளியே ரொம்ப பிரமாதமாக கவனிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல தான் காந்தி தங்குறாரு. அவர் இன்னும் அவரோட ரூம்ல மோதிலால் நேரு தங்குறாரு. நைட்டு கொஞ்சம் மூழ்ச்சி எழுந்து வந்து பார்க்குறாரு, காந்தி என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த ரூம் கதவு திறந்தே இருக்கு. இவர் கதவெல்லாம் சாத்திக்கல, காந்தி வந்து எப்பவுமே ஓப்பனாக தான் இருப்பாரு, திறந்து வச்சிருக்காரு. வந்து பார்த்தாக்கா காந்தி தரையில படுத்திருக்காரு. இந்த கட்டில் மேதையெல்லாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை, அங்கே வச்சிருக்க பழம் பால் எதுவும் அவர் யூஸ் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு வந்து தரையில படுத்திருக்காரு. மோதிலால் நேருக்கு ஆச்சரியமாயிடுச்சுன்னா, இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த ஆள் வந்து இப்படி கட்டாந்தரையில் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சரி காலைல கேட்டுக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுறாராம். மறுநாள் கார்த்தால எழுந்து வந்து காந்தி கிட்ட வாங்க போகலாம், நம்ம போய் ஜவஹர்லால் நேரு போய் ஜெயிலில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரே ஒரு விஷயம், நான் உங்களுக்காக வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், பண்ணாங்க, நீங்கள் ஒன்றுமே பயன்படுத்தவே இல்லை, நீங்கள் பெட்டோட படுத்துக்கல, தரையில் படுத்துட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா காந்தி சொல்லுவாராம், என்னுடைய ஒரு முக்கியமான சிஷ்யன் என் பேச்சை கேட்டு ஜெயிலில் இருக்கான், ஜெயிலில் அவனுக்கு வந்து கட்டில் மெத்தையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவன் தரையில் தான் கட்டாந்தரையில் தான் படுத்துக்கணும், அதனால் எப்போ என் சிஷ்யன் ஜெயிலில் இருக்கானோ அன்னிலேருந்து நானுமே தரையில் தான் படுத்துக்கிறேங்க, நான் பெட்டை தான் படுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வாங்க இப்போ போகலாம், ஜவஹர்லால் நேரு போய் சொல்லி இனிமேல் ஜெயிலுக்கு போக வேண்டாம் வான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடலாம் அப்படின்னு. மோதிலால் நேருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தான் சொந்த அப்பா,
இவர் பையன் தான் ஜெயில இருக்கான். ரைட்டா? இவர் நல்லா ஹாயா வந்து வீட்டில் அந்த கட்டில வந்து படுத்துக்கிட்டு மெத்தையில படுத்துக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு சுகமா இருக்காரு. ஆனா காந்தி வந்து ஜவஹர்லால் நேரு ஜெயில தரையில படுத்துக்கிறாரு சொல்லிட்டு இவரும் இங்க தரையில படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி மனுஷன் பேச்சை கேட்க வேண்டியதுதான். இது கேட்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டாங்க, என் பையன் உங்க பேச்சை கேட்கட்டும், ஜெயிலுக்கே போகட்டும், சுதந்திர போராட்டத்தை பங்கெடுத்துக்கிட்டோம், நான் இனிமே அப்டேட் பண்ணவே மாட்டேன், என்னை விட நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னாருன்றது ஒரு இன்சிடென்ட் வந்து நேற்று அந்த பல்ராம் நான் சந்திச்ச ஒரு 85 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் இந்த விஷயம் சொன்னார். ஸோ இன்னைக்கு அதனால கனெக்ட் ஆகுது. உங்களுடைய இந்த சிதப்பிரஜன் பத்தி நீங்க பேசணும், சத்துவ குணத்தை பத்தி பேசும்போதும் இதுதான் சத்துவ குணம். நம்ம வந்து சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு போற ஆளா இருக்கக்கூடாது. நம்ம பண்ற அட்வைஸால என்ன மாதிரி ஒரு நிலைமை உருவாகிறதோ அதை நாமளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை நம்ம அதுக்கு வர வைக்கணும். நம்ம ரொம்ப சுகமா இருப்போம். நம்ம பேச்சு வேட்ட எவனோ ஒருத்தன் தீக்குடிப்பான், எவனோ ஒருத்தன் ஜெயிலுக்கு போவான், அவன் எப்படி வேணா அவஸ்தைப்படட்டும், நான் ஜாலியா இருக்கேன், நான் தான் தலைவர் அப்படின்னு உட்காந்துருக்கிற ஆட்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது காந்தி காலத்துல அந்த மாதிரி இல்லை. இவர் தான் போய் முதல்ல நிப்பாரு போயிட்டு, மற்றவங்களை முன்னாடி தள்ளி விட்டு இவர் பின்னாடி நிற்கக்கூடிய ஆள் கிடையாதுங்கிறது இந்த ஒரு இன்சிடென்டால நேற்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவர் நேற்று அவ்வளவு பெரியவர் நேற்று ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போது பிரமாதமா இருந்தது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். இந்த சித்தப்பிரஜன் தலைப்பில் அது கரெக்டா வந்தது. மற்றபடி நல்லா பேசுனீங்க. ஸோ நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்க யாராவது முடியுமோ கொஞ்சம் வாங்க, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்க, நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ முரளி சார். பூங்கோதை மேம், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குங்க சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கடைசி புக் ரிவ்யூல வந்து நீங்க நல்லா பேசுனீங்க. சாரும் முரளி சாரும் சொன்னாரு. ஸோ இந்த குணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நபர் 3 குணங்களுக்கும் உரியவரா இருக்காங்க. அந்த விஷயங்களை மட்டும் நல்லா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல போயிடுச்சு. எனிவே உங்களுடைய புத்தக அறிமுக கூட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இனிமேல் வரக்கூடிய புத்தக அறிமுக கூட்டங்களும் சிறப்பா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. ஸோ இன்றைய புத்தக அறிமுக கூட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பேசிய பூங்கோதை மேமுக்கு சேவாலயாவை சார்பாகவும் பிஜிவி துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.